ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீ பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷ் பேசு. இவன் பூரா அதனாலதான் இன்னைக்கு பாருங்க ட்ரூ பெரியாரிஸ்ட் யாரு, நம்ம கல்வி மந்திரி மகேஷ் பொய்யாமொழி. அவரோட பையனுக்கு தமிழ் தெரியுமா? இல்ல, பிரெஞ்சு. இங்கிலீஷ் படி, பிரெஞ்சு படி, சனியன் தமிழ் வேண்டான்னு நம்ம கல்வி மந்திரி பொய்யாமொழி மகனை கூட படிக்க வைக்கல தமிழ். ஈவோ கொடிமரம் தாண்டி உள்ள வர மாட்டார். ஏன்னு கேட்டேன், இது சாத்தான் இருக்கிற இடம். எவ்வளவு ஷாக்கிங் நியூஸ் தெரியுமா இது? We are ruled by missionaries. போராடினது மதுரையில் வைத்தியநாதையர் தான் கோவில் நுழைவு போராட்டம். சரி, அதுக்கு முதல் சட்டமே கொண்டு வந்தது யாரு? ராஜாஜி அவர்கள். அப்ப யார் அவங்களை கோவிலுக்கு உள்ள விடாம தடுத்தாங்க? அதுதான் சொல்றேன், ஆங்காங்கு இருக்கின்ற ஆலய நுழைவு சட்டமே திரு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்ததுதான். இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு எதுலேயும் பங்கு கிடையாது. அப்படின்னா மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமா வெட்டுவேன்னு சொன்ன ஒரு அயோக்கியம், நான் தெரிந்தே இந்த வார்த்தை பயன்படுத்துறேன். தாம அன்பரசனை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மந்திரி சபையில வச்சுக்கலாமா? அப்படின்னா முதல்வர் நினைக்கிறாரா பிரதமரை கண்டந்துண்டமா வெட்டணும்னு? எனக்கு என்ன பயம்னா, நாளைக்கு கஸ்தூரி கை கால் நல்ல மாதிரியா வெளியில வரணுமேன்னு பயம். சவுசங்கரோட கை கால் ஒடிச்ச மாதிரி நாளைக்கு கஸ்தூரி ஏன் பண்ணாது இந்த காவல்துறை? நான் இன்னும் கேட்கிறேன், நீ சொல்லியிருக்கிற 4 கோடி வீடு எங்க இருக்குன்னு காட்டுப்பா, உனக்கே இது வச்சிடுறேங்கிறேன். ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஹிந்துக்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன்னு பேசியிருக்காரு. அதனால இது எல்லாத்தையுமே காரணம் அந்த விஷமி ராகுல். கொல்றது யாரு? மிஷனரிஸ். அதை கண்டிச்சிருக்காங்களா இவங்க? குற்றவாளியை முத கண்டிக்கணும். ஏன்னா கண்டிக்க மாட்டாங்க. Who is Rahul? Son of Rajiv. When a big tree falls, the earth around it is bound to shake. 3000 சீக்கியர்களை கொன்றத நியாயப்படுத்திய ராஜீவின் மகனே ரொம்ப பேசாதேங்கிறேன் நான். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல பிராமணர்கள் பிறரை ஒடுக்குறாங்களா இல்ல தமிழகத்துல பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்களா? நீங்க இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறதே எப்போ வந்தது, எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு எதிரான திராவிட இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் அதை நம்ம பார்க்க முடியும். இங்கே தி கேஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் நிக்கோலஸ் பே டிர்கர் அவர் எழுதிய ஒரு புஸ்தகம். அது கிட்டத்தட்ட 300 பேஜஸ் இருக்குது. அதில் நீதி கட்சி திராவிட கழகம் இதை பற்றி 60 பக்கங்களுக்கு அந்த ஆத்தர் எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டில் இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படிங்கிறது சொல்லும் பொழுது, கிறிஸ்தவ மிஷினரிகள் கிராமங்களில் போய் மக்களை நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும் அப்படின்னு இந்த மிஷினரிஸ் போய் கேட்குறாங்க. அப்போ அது கேட்கும்பொழுது அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாமிகிட்ட கேட்டு சொல்கிறோம். அவங்க சாமின்னு சொல்கிறது அர்ச்சகர், அவங்கள நாம் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு. அப்போ கிறிஸ்டியன் மிஷினரிஸ், இது நிக்கோலஸ் பி டிர்கரோட ரிசர்ச் ஒர்க்கு. அதில் அப்போ கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன நினைக்கிறாங்க, பிராமணர்களுடைய இந்த இமேஜை வில்லேஜில் வழிகாட்டுறவங்க, நல்லது கெட்டதுக்கு கவுன்சில் பண்ணுறவங்க, அதனால் அவங்களோட இமேஜை டெமாலிஷ் பண்ணாமல் நம்ம மதமாற்றம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அப்போது இதை பிராமின்ஸுடைய இமேஜை டெமாலிஷ் பண்ணணுன்னா ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருத்தன் போயிட்டு சொன்னான்னா இவன் மதம் மாறினா அதனால் சொல்கிறான்னு அதுக்கு வெயிட் இருக்காது. அதனால் ஹிந்துக்களாக இருந்து கொண்டே கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியாக சொல்ல வைத்தது தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயும், அதாவது சைவ வைஷ்ணவ யுத்தம் கூட நடந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற டெர்மினாலஜி பிராமின் நான் பிராமின் அப்படிங்கிற சண்டைகள் கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் 1838 திருநெல்வேலியில் காலடி வச்ச பிஷப் கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல்,
அவர் முதல்ல எழுதின புஸ்தகமே பிராமணருக்கு எழுத இல்லை, ஆரிய திராவிட இனவாதமும் எழுதலை. அவர் எழுதிய முதல் புத்தகத்தினுடைய தலைப்பு தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு. அவர் அதில் என்ன சொல்றாரு, ஏன்னா அவர் வந்து சேர்ந்த திருநெல்வேலிக்கு வந்ததும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற சமுதாயம் நாடார் சமுதாய மக்கள், அவங்கள்ட்ட மதம் மாற சொல்லி அவர் மதம் மாற்றுவார். ஏன்னா அவர் வந்ததே அயர்லாண்ட்லேருந்து மதம் மாற்றுறதுக்காக வந்தது தான். அப்போ நாடார் சமுதாய மக்கள் மதம் மாற மறுக்கிறார்கள். உடனே கால்டுவெல் இந்த புஸ்தகம் சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி எழுதி அதில் நாடார் சமுதாய மக்கள் வந்து தமிழர்கள் அல்ல, இவர்கள் சிங்களவர்கள், வந்தேரிகள், இதில் டிக்ஷனரி இருக்கிற எல்லா அப்யூசிவ் வேர்ட்ஸையும் வந்து அவங்க உபயோகப்படுத்தி அந்த சமுதாயத்தை மோசமாக எழுதுகிறார். ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஊர், அதனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தினதுனால அந்த புஸ்தகத்தை இனி பப்ளிஷ் பண்ணலன்னு சொல்லி எங்கிட்ட கூட அந்த புஸ்தகம் இருக்குது, ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்குது. ஏன்னா அதோட ஒரிஜினல் வந்து இட்ஸ் நாட் இன் தி மார்க்கெட். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வழக்கு நடக்குது, இந்த மாதிரி நாடார் சமுதாயத்துக்கு எதிராக பேசினதை அப்போஸ் பண்ணி. அப்போ நீதிமன்றத்துக்கு போய் நாடார் சமுதாய மக்களுக்காக டெஸ்டிஃபை பண்ணது யார் தெரியுமா? தில்லைவாழ் அந்தனர் தீட்சிதர். அவர் சொல்றார், நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள், நாங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டும் திருநெல்வேலிக்கு போய் நாடார் சமுதாய மக்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம் அப்படின்னு. ஆக சமுதாயங்களிடையே இணக்கமாக இருந்ததை இந்த கால்டுவெல் என்கின்ற ஒரு மதமாற்றம் விஷஸ் பண்ணின சூது, அதன் மூலமா இந்த இது வந்தது. ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து கோவில் இருக்க தெருக்குள்ள வந்து விடமாட்டாங்க அப்படின்றது நம்ம வைக்கம் போர் இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டா பாத்துக்கலாம், குரு அவர்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோவிலுக்குள்ள வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்ற பலரும் வந்து அதற்கான இதுவும் பண்ணாங்க. அப்ப யார் எதிர்த்ததுனால இவங்க எல்லாம் அப்ப இவங்களை உள்ள கொண்டு வந்து நீங்க அதுதான் ராமாயண மகாபாரத காலத்துல நீங்க என்ன இப்போ வந்து இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் சனாதன எதிர்ப்புன்னெல்லாம் மாநாடு போட்டாங்க, கூட்டம் போட்டாங்க. நல்ல வேளை இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா அங்கே எங்கேயாவது கணவனை இழந்த பெண்கள் தீக்குளித்தார்கள்னு இருக்கா? ராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ? மாறா என்ன இருக்கு? தசரத சக்கரவர்த்தியின் மரணத்திற்கு பிறகு கோசலை, கைகேயி, சுமத்ரை இவர்கள் ராஜமாதாக்களாக இருந்து அவங்க ராமன் இலங்கைக்கு வனவாசம் போயிட்டு வந்த பிறகும் அதில் அவங்க அட்டன் பண்ணாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்கன்ற. சரி, மகாபாரதம் நமக்கு கிட்டத்தில் இருக்கக்கூடிய இதிகாசம். ஏன்னா ராமாயணம் வந்து திரேதாயுகம், இது வந்து துவாபர யுகம், கலியுகத்துக்கு முந்தினது. பகவத்கீதை சொல்லப்பட்டு 5000 ஆண்டுகளாவது. இதுக்கான ஆதாரங்கள், ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் எல்லாமே இருக்கு. அப்போ மகாபாரதத்தில் குந்தி பாண்டு மன்னரின் மனைவி. குந்தி தேவி பாண்டுவுக்கு பிறகு, பாண்டுவின் மரணத்திற்கு பிறகு 5 குழந்தைகளையும் அவங்க வளர்த்தாங்கன்னு தானே இருக்கு. ஆனா ரஜபுத்திர மக்கள் மத்தியில இந்த சதி வந்தது. இது ஹிந்து மதத்திலேயோ சனாதன தர்மத்திலேயோ இல்லை. ஏன் வந்தது? யாருக்கு மத்தியில் வந்தது? ரஜபுத்திர பெண்கள் மத்தியில் மாத்திரம் வந்தது, மற்ற சமுதாய மக்கள்கிட்ட அது வரல. காரணம் என்ன? முகலாய மன்னர்கள், முஸ்லிம்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து யுத்தம் நடத்தி ரஜபுத்திர மன்னர்களை கொலை பண்ணிட்டு அந்த பெண்களை பெண்டாண்டார்கள். அதனால தங்களுடைய மானத்தை, கௌரவத்தை, கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் உடங்கட்டி ஏறினார்கள். அந்த மாதிரி தான் பிற்காலத்தில் பல்வேறு டிஸ்டார்ஷன்ஸ் இந்து சமயத்தில் வந்தது. ஆனால் அதுக்கு எதிராகவும் போராடினது யாரு? ஈவேராவான்னா இல்லை. போராடினது மதுரையில் வைத்தியநாத ஐயர் தான், கோவில் நுழைவு போராட்டம். சரி, அதுக்கு முதல் சட்டமே கொண்டு வந்தது யாரு? ராஜாஜி அவர்கள். அப்ப யார் அவங்களை கோவிலுக்கு உள்ள விடாம தடுத்தாங்க? அதுதான் சொல்றேன், ஆங்காங்கு இருக்கின்ற பல சமுதாய மக்கள் இருந்திருக்கும். காரணம் என்ன? கண்ணன் வந்து கீதையில் என்ன சொல்றார்? சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா.
இந்த அரகுர ஈவேரா முட்டாள்கள் இருக்காங்கல்ல, அவங்க பூரா அந்த பாதி எடுத்துக்கிறான். கண்ணன் தான் பாத்தியா 4 வர்ணங்களை உருவாக்கினான்னு. அடுத்த வரி சொல்றார், அது பிறப்பால் அல்ல, அது எதன் அடிப்படையில்? குண கர்ம விபாஷா. இட் வாஸ் அரேஞ்ச்டு. விபாஷானா அரேஞ்ச். இட் வாஸ் அரேஞ்ச்டு ஆன் பேஸ் ஆஃப் குண குவாலிஃபிகேஷன், கர்மா ஜாப். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான். அதனால பகவத்கீதைக்கும் திருக்குறளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த முட்டா பசங்க டிஸ்டார்ட் பண்றாங்க, அது வேற விஷயம். அந்த மாதிரியாக ஹிந்து மதத்துல வந்து 200 ஆண்டுக்கு முன்பாக கூட பிராமணர்கள் எல்லாருக்குமாக அவர்கள் ஆன்மீக வழிகாட்டினார்கள். அதனால அதை டெமாலிஷ் பண்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இதுக்கு முன்னோடி நீதி கட்சிக்கு. அதுக்கு அவங்க முதல் மாநாடே நடத்துறாங்க, பிராமணர் அல்லாதோர் பட்டதாரிகள் மாநாடுன்னு. ஆக இந்த பிராமின் நான் பிராமின்ங்கிற டிவிஷன் வந்து நீ இப்போ கிராமங்களில் பார்க்குறோம், ரெட்டை டம்ளர் எந்த பிராமணன் கடையிலையாவது வச்சிருக்கானா என்ன? அது யார் வச்சிருந்தாலும் தப்பு தான், அது வந்து மாற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த பிராமின்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த திராவிடியன் பார்ட்டிஸு இவங்க என்ன நினச்சாங்க, ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிகேஷன். நான் அதை முழுமையாக இவங்களை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன். அதாவது ஒரு பக்கம் பிராமணர்களை எதிர்க்கிறோம் வெள்ளக்காரனுக்காக, கிறிஸ்டியன் மிஷினரிகளுக்காக. ஆனால் அதே சமயத்தில் இடைப்பட்ட சமுதாயங்களை இணைக்கணும்னா ஆன்டி ஹரிஜனாகவும் இருக்கணும். அதனால இவங்களோட அந்த டபுள் எட்ஜ்டு வெப்பன், ஒரு பக்கம் ஆன்டி பிராமினிசம், இன்னொரு பக்கம் ஆன்டி தலித். ஏன்னா ஈவேரா தெளிவாக சொல்கிறார், மதுரையில் திரு வைத்தியநாதையர் அவர்களுடைய தலைமையில் பெரியவர் முத்துலாமங்க தேவருடைய முழு ஒத்துழைப்போடு அந்த ஆலய பிரவேசம் நடக்கிறது. ஆலய நுழைவு சட்டமே திரு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தது தான். இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு எதுலேயும் பங்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு செந்தமிழ் இதெல்லாம் யாரு சொன்னது? அண்ணாதுரையா, ஈவேராவா? ஈவேரா தான் தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்ட்டார். நான் ஹிந்தியை எதிர்த்தேன், அது இந்த சனியன் தமிழ் வரணுங்கிறதுக்காக இல்லை. நீ பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷ் பேசு. இவன் பூரா அதனால தான் இன்னைக்கு பாருங்க ட்ரூ பெரியாரிஸ்ட் யாரு? நம்ம கல்வி மந்திரி மகேஷ் பொய்யாமொழி. அவரோட பையனுக்கு தமிழ் தெரியுமா? இல்லை, பிரெஞ்சு. இங்கிலீஷ் படி, பிரெஞ்சு படி, சனியன் தமிழ் வேண்டான்னு நம்ம கல்வி மந்திரி பொய்யாமொழி மகனை கூட படிக்க வைக்கல தமிழ். அதனால இந்த இவர்கள் தான் இந்த 180 ஆண்டுக்குள் 1838 இன்னைக்குள்ள இவர்கள் உருவாக்கிய பேதங்கள் தான் இந்து சமுதாயத்துல பிளவாக இருந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த இரட்டை கோலை முறை அப்படின்றது இங்க இருக்கு. ஆனா ஒரு இடத்துல அந்த இரட்டை கோலை இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ சில இடங்கள்ல பல இடங்கள்ல இருந்தது தவறு, அது மாற்றப்படணும், மாற்றப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயம் ஒரு பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து சில பிராமண சமுதாயத்துல இருக்கவங்க வந்து சில இடங்களுக்கு போகும்போது நாங்க தண்ணி குடிக்கிறது இல்லை, நாங்க வந்து கிணத்து தண்ணி தான் குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. ஆனா அதே அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம போறதை பார்ப்போம். அப்ப அங்க என்ன வருதுன்னா அங்க போய் அப்ப என்ன தண்ணி குடிக்கிறாங்க? அப்ப இது ஒரு பிரிவினை விதமாக தானே. ஏன் யார் சொல்லினாங்க? இப்போ நல்லவேளை கொரோனா வந்தது பாருங்க. நீங்க உங்க கேள்விக்கு பதிலே நான் அதுலேருந்து தான் சொல்ல முடியுது. கொரோனா வந்தப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? கொரோனா வந்தவர்களை குவாரண்டைன். ஏன்னா பிராமணர்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் வெளியில் போகிறாங்க. அதனால இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்மசானத்துக்கு போகிறார். அதனால் தே குவாரண்டைன்டு தெம்செல்ஸ். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அம்மா பார்த்துருக்கு. ஒன்று என்ன பண்ணுறோம், யாரும் பார்த்து கால் கழுவிண்டு வரணும், கால் கை அலமிண்டு. இங்கே வந்து இந்த வீட்டில் அம்மா பார்த்துருக்குன்றது வெளியில் தெரியறதுக்காக வந்து வேப்பலை சொருகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்தவர்கள் எவ்வளோ மன டென்ஷனும், அதாவது தேவை தான் வந்து அது. ஏன்னா மனிதர்கள் மூலமாக பரவுது அப்படிங்கிறதுனால அந்த கிருமி தொத்து. அதனால் அவங்க வீட்டு வாசல் எழுதி வச்சாங்க, இது வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட வீடு. அதுதான் வேப்பலை கொத்து. இது எல்லாமே இந்த சமுதாயத்தில் சயின்டிஃபிக்காக இருந்தது தான். ஆனால் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகள் அதை பிராமின் நான் பிராமின் ஃபைட்டாக கொண்டு வந்து இன்னொரு பக்கத்தில் ஆன்டி ஹரிஜனை சேர்த்து இடைப்பட்ட சமுதாயங்களை இணைக்கணும்
அப்படின்னு சொல்கிற பொலிட்டிக்கல் ப்ளாய். அதில் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில்னு மட்டும் சொல்ல மாட்டேன்னா கிறிஸ்தவ மிஷினரிகள் அதிகமாக பரவி இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய பகுதியாக இருந்த ஆந்திராலையும். நீங்கள் அந்த மாதிரி தெலுங்கானாவில் கிடையாது. மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்குன்னா முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் திருப்பதி கோவிலுக்கு போவோம். காரணம் என்ன? எங்களோட பெரும்பான்மை ஓட்டர்கள் ஹிந்துக்கள். அப்போ ஹிந்துக்களை எவ்வளோ தூரம் சிஸ்டமேட்டிக்காக திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுதே. அதனால இன்னைக்கு இந்த இதுக்கு காரணமே மதம் மாற்றும் சதி. இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்குற ஃபிகர் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை ஐ டோன்ட் பிலீவ். எப்படி அவங்க 15-16% மேலே இருப்பாங்க. ஏன்னா பாதிக்கு மேலே கிரிப்டோக்கள். ஏன்னா நான் ஒரு பிரபலமான கோவில் திருச்சியில் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த சூப்பரண்டோ ஈவோவோ அங்கே வரல, நார்மலாக வருவாங்க. ஒரு கர்த்தசி தான், வரணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. அப்போ நான் கேட்டேன் இங்கே ஈவோ என்ன ஆனாருன்னு. அப்போ மக்கள் சொன்னாங்க, ஈவோ கொடிமரம் தாண்டி உள்ளே வர மாட்டார். ஏன்னு கேட்டேன். இது சாத்தான் இருக்கிற இடம். எவ்வளோ ஷாக்கிங் நியூஸ் தெரியுமா இது? அதுதான் இன்றைக்கி நம்ம நிலைமை, நம்ம கோவில்கள் நிலைமை. we are ruled by missionaries. இதை உண்மையை நான் பேசுறதுனால என்ன மதவாதிகள்லாம் முத்திர குத்தலாம், அந்த பொய் வழக்கு போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இது உண்மையா இல்லையா? ரொம்ப ஷாக்கிங். our temples are controlled by those who call our goddesses as Satan. அவ்வளவு மோசமான நிலைமை இன்னைக்கு இருக்கு. இப்போ தூத்துக்குடியில் பார்க்குறோம், சல்மா அப்படின்ற ஒரு பள்ளியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பொன்சிங் அப்படின்றவர் 2 மாணவர்கள், அதாவது பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக இது பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ அவரை போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டிருக்கு அப்படின்று சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு உள்ளபடியே அதிர்ச்சியான விஷயம் இது. போக்சோ சட்டத்தில் இந்த சட்டம் வந்திருக்கிறதே எதுக்குன்னா, இளம் பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதுக்கு எதிராக. இப்போ நாம் டெத்து சென்டென்ஸை எடுக்கணும்னு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. நாம் ஏன் கூடாதுங்கிறோம்? குற்றம் செய்பவருக்கு ஒரு டிட்டரண்ட் வேணும். அதாவது கொலை பண்ணினா தூக்குங்கிறதுனால தான் ரொம்ப பேர் கொலைகாரனாக மாறல, இல்லைன்னா ரொம்ப பேர் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா 15 வருஷம் ஜெயிலில் இருக்கேன் வரேன் அப்படின்னா அது இருக்கிறதுக்கு காரணமே டு ஆக்ட் ஆஸ் எ டிட்டரண்ட். போக்சோ சட்டம் நிர்பயா இதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் எப்படி அவருக்கு பெயில் கொடுத்தாங்க? ஐ டோன்ட் அக்ரி வித் தி ஜட்ஜ்மெண்ட். நான் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. ஆனால் கொடுத்தது துரதிருஷ்டவசமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அதே நேரத்தில் கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டதை பற்றி பலரும் முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க சொன்னது தவறு தானே. இப்போ ஆனந்த் வெங்கடேஷன் அவருக்கு அதான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட இதில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, அவங்க பேசினதுக்கு ஷீ இஸ் நாட் ஃபீலிங் சாரி ஃபுல். ஸோ அவங்க இதாக மன்னிப்பாக கேட்குற மாதிரி ஃபீல் அப்படி நீதிபதி சொல்லியிருக்காரா? அதன் முதல்ல அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்க தரப்புல சாரி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண தவறுக்கு ஷீ இஸ் நாட் ஃபீலிங். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க இது இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, ரிக்ரெட். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் நான் கேட்குறேன், எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? இன்னும் யாரும் இந்த மாதிரி யாரையும் பேசிடக்கூடாது அப்படின்றதுனாக்கா. அப்படின்னா மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன ஒரு அயோக்கியம், நான் தெரிந்தே இந்த வார்த்தை பயன்படுத்துகிறேன், தாம அன்பரசனை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா? அப்படின்னா முதல்வர் நினைக்கிறாரா பிரதமரை கண்டந்துண்டமாக வெட்டணும்னு? வாட் ஹேப்பன்? ஏன் இதுக்கு சுவமோட்டோ கூட கேஸ் எடுக்கலாமே, ஏன் நடக்க மாட்டேங்கிறது? தமிழ்நாட்டில் அக்கிரமமான ஒரு ஆட்சி, அநீதி இழைப்பவர்களுடைய ஒரு சர்வாதிகார அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கு. நோ பட்டிஸ் லைஃப் இஸ் சேஃப். இப்போ நீங்க பாருங்க, யூடியூபர் தான் சவுக்கு சங்கர், என்ன பத்தியே அந்த ஆள் தவறா பேசினார். என்ன, நான் இன்னும் கேட்கிறேன், நீ சொல்லியிருக்கிற 4 கோடி வீடு எங்க இருக்குன்னு காட்டுப்பா, உனக்கே இது வச்சிடுறேங்கிறேன். என்ன, அது பேசின ஒரு பய கூட அந்த வீடு எங்கன்னு காட்ட மாட்டேங்கிறான். நான் ஏதோ மாட்டுக்கோட்டையில் பக்கத்தில் அவர் சின்னதா ஒரு ஸ்மால் ஹவுஸ், சின்னதுன்னா நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. என்ன, அதில் குடியிருக்கேன், 4 கோடிக்கு வீடு கட்டிருக்கேன்னு சொன்னால் அயோக்கிய பயில இருக்கானுங்க இந்த தமிழ் மாநிலத்தில். அப்படி அயோக்கியன்னா சவுக்கு சங்கரும், நீங்கள் அது இல்லை சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறத அவர் கையை ஒடிச்சது தப்பா இல்லையா? நான் அன்றைக்கே தவறுன்னு சொல்லியிருக்கேன். அவரை கைது பண்ணதுமே நான் கண்டிச்சிருக்கேன்.
ஏன்னா டிஃபமேஷன் சொன்னால் வழக்கு போடுங்க, நீதிமன்றம் விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் தீர்ப்பு தரட்டும். அதுக்கு அரெஸ்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறார், கொலையில் ஒருத்தரை கன்விக்ட் பண்ணணும்னு சொன்னால் வெப்பன் ரெக்கவரி இருக்கணும். அந்த ஆயுதத்தை கைப்பற்றாமல் நீங்கள் கொலை கேஸில் ஒருத்தரை கன்விக்ட் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு அரெஸ்ட் தேவை. ஏன்னா கொலை கேஸ் எல்லாமே 90 டேஸுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு பெயில் கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கிறத இட் இஸ் ஜஸ்ட் ஏ டிஃபமேட்டரி கேஸ். கோர்ட்டு தாராளமாக வச்சுட்டா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பப்ளிக்கில் இருக்குது, அதுக்கு ஆடியோ வீடியோ எவிடன்சஸ் இருக்குது. ஒய் ஷுட் ஷி பி அரெஸ்டட்? அதுவும் இல்லை, ஷி ஹாஸ் காட் அ ஸ்பெஷல் சைல்டு, ஒரு குழந்தை, சிங்கிள் பேரண்ட்டு. என்ன ஒரு காட்டுமிராண்டித்தனம் தமிழக காவல்துறை. ஆனா இது எப்படி நம்ம தமிழக அரசை மட்டும் குறை சொல்ல முடியும்? அந்த நீதிபதியோ நீதிமன்றத்தை தானே பாருங்க. அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் தானே தரமாட்டேன்னார், கைது பண்ணுன்னு உத்தரவு போட்டிருக்காரா? இல்லையே. நீங்க வழக்கு போடுங்க. எனக்கு என்ன பயம்னா, நாளைக்கு கஸ்தூரி கை கால் நல்ல மாதிரியா வெளியில வரணுமேன்னு பயம். சவுசங்கரோட கை கால் ஒடிச்ச மாதிரி நாளைக்கு கஸ்தூரி ஏன் பண்ணாது இந்த காவல்துறை? அவரோட உயிருக்கு உடலுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அது இருக்கு. நீங்க ஏன்னா நான் சவுக்கு சங்கர் கேஸும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வர்ற வேன்ல உட்காந்து பெண் காவலர்கள் மோசமா பேசினாங்களா இல்லையா? அப்ப இந்த காவல்துறையில் இருப்பவர்கள் கண்ணியமானவர்கள் இல்லை. அதனால எனக்கு கஸ்தூரியினுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி கவலை இருக்கு. அந்த பெண் காவலர்கள் அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு பலரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவர் பெண் காவலர்களை இழிவுத்தனமாக 10 பேர் ஆதரவு தெரிவிக்கலங்கிறது இல்ல. சட்டம் என்ன? சட்டப்படி இந்த கேஸுக்கு கைது பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றும் எவிடன்ஸை கலைச்சுட போறது இல்லை. எதுக்கு அரெஸ்ட்? யூசி கிரிமினல் சட்டமே என்ன சொல்லுது? பெயில் இஸ் தி ரைட், அரெஸ்ட் இஸ் தி ஆப்ஷன். எப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் ஆதாரங்களை கலைத்து விடுவார்கள். இதில் ஆதாரம் கலைக்கிறதுக்கு வேலையே இல்லை. என்ன அதுக்கப்புறம் அவங்க இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, கேஸு சம்மந்தப்பட்டவரில் வேலையே இல்லை. ஆல்ரெடி ஷி மேட் ஏ ஸ்டேட்மெண்ட் விச் யூ சே ஆக்ஷனபிள். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, இப்போது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் அது ஆந்திராவை சேர்ந்தது அப்படின்னு குழந்தைவேல்னு எம்ஜிஆர் அவர்களுடைய மந்திரி சபையில் ஒருத்தர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பெரிய புக்கே இருக்காரு. நானாக இருந்தால் அவருக்கு PhD டாக்டரேட்டே கொடுக்கணும்னு சொல்லுவேன். என்ன அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில கூட்டம் பண்ணுதுன்னு சொன்னாங்க. உங்கள் திரவிடியாஸ்க்கு அது அஃபெண்டிங்காக தெரியுது, அவ்வளவுதான். அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் தெலுங்கு சமயம்னா நம்ம சுந்தர தெலுங்கு நிலை பாட்டி செய்துன்னு சொன்ன பாரதி வழி வந்தவர்கள். அப்படி இருக்கிறத நாம் ஏதாவது சொல்லுவோமா? செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எந்த மொழி பேசுகிறவங்களையும் யாரும் குறைச்சி பேசக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் குறிப்பிட்டது அந்த ஒரு இப்போ என்ன நிறைய இந்த ஒரு ஃப்ரேஸ் கூட ரொம்ப புழக்கத்தில் இருக்குது, ஓங்கோல் குடும்பம். அந்த ஓங்கோல் குடும்பத்தை பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளோதானே. மணிப்பூர்ல மறுபடியும் கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு கம்யூனிஸ்ட் ஆர் பத்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் கடவுள் வேஷத்தை கலைச்சிட்டு மனிதனாக மணிப்பூருக்கு போகட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், விஷச்சாராய சாவுக்கு மாண்புமிகு முதல்வர் ஆதரவா எதுக்குறாரா? சரி, அப்படின்னா இவர் ஏன் கள்ளக்குறிச்சி போகலாம்? 150 கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போகலன்னு எந்த கம்யூனிஸ்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்கின 25 கோடிக்கு லாயலாக இருக்கணும்னா? ஏன்னா இவங்க காசுக்கு விலை போனவன் தான் கம்யூனிஸ்ட். ஆன் ரெக்கார்டு 25 காட்டியிருக்காங்க, அது இல்லாமல் எத்தனையோ யாரு கண்டா. அதனால அப்படி இருக்கிறத மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அட்டன் பண்ணிட்டு இருக்கார். 2 நாளாக 5000 துணைக்காவல் படையினர் அங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இது ஏன் நடக்குது? வாட் இஸ் தி ஜெனிசிஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்? மேத்திக்கு எஸ்டி அந்தஸ்து வேணும் அப்படி. அது மாத்திரம் இல்லை, கோர்ட்ல ஏற்கனவே அது தீர்ப்பு வந்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு அந்த மக்கள் மைட்டி மக்கள் பொறுப்பாகுமா? அப்போ கிறிஸ்டியன் மிஷனரிஸ், பர்மாலேருந்து பார்டர் தாண்டி வந்திருக்கிற ரோஹிங்யாஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஹிந்து சமுதாயத்தின் மீது. அதுக்கும் அவங்கள SC ST கன்சிடர் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிது.
ஏன்னா இந்த கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இந்த தீய சக்திகள் எப்படி நடப்பாங்கங்கிறதுக்கு நாம சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு தீர்ப்பு பார்த்தோம். அப்போ பிசிஆர் ஆக்டை பற்றி சுப்ரீம் கோர்ட் கருத்து சொன்னது. அரசாங்கம் சட்டம் திருத்தம் பண்ணித்தா இல்லை. ஆனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் மாத்திரம் இந்த இடதுசாரி வன்முறைவாதிகள் மிகப்பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபட்டால் 18 பேர் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிஜேபி கவர்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும். ஆகவே இந்த கம்யூனிஸ்ட் தீய சக்திகள் அப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இஸ் அட்டெண்டிங் டு தி இஷ்யூ. அதனால அது விரைவில் சரியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அந்த கலவரம் வந்தப்போ இது செட்டில்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் காரணம் என்ன? ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஹிந்துக்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன்னு பேசியிருக்காரு. அதனால இது எல்லாத்தையுமே காரணம் அந்த விஷமி ராகுல். ஏன்னா அவர் பேசியிருக்கார், எங்கிட்ட சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு பதிவு. ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹிந்து விரோத சக்திகள், ஏன்னா நான் இந்த சொல்கிறது இல்லாத சொல்லலை. காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டு பேகம் ஹசீனாவோட, அந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சு முஸ்லீம் அடிப்படைவாதிகள் அவங்களோட பப்பெட்டை அங்கே உட்காத்தி வச்சிருக்காங்க. இந்துக்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள், ஜினோசைடு. அதே மாதிரியாக காளி கோவில், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இஸ்கான் டெம்பிள் இதெல்லாம் கொளுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான ஹிந்து வர்த்தக ஸ்தாபனத்தை நொறுக்கினார்கள். ராகுலோ, ஸ்டாலினோ, மமதாவோ, உமரோ யாராவது கண்டிச்சாங்களா? இந்த இண்டி கூட்டணிங்கிறது ஹிந்து விரோத கூட்டணி அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்குள்ளே இருக்கிற அப்பண்டேஜ் தானே லெஃப்ட் எல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ் பொலிட்டிக்கலி. அதனால அப்படிதான் இருக்கும். தமிழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா தமிழக அரசை தான் குறை சொல்லும். அது மாதிரி மணிப்பூர்ல பிரிஜன் சிங் அவருடைய பாஜக அரசு தான் இருக்குது அப்படின்றப்போ, ஏன்னா 8 மாத குழந்தை எல்லாமே கொல்றாங்கன்றப்போ கொல்றவன் யாரு? யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் தானே ஸ்டெப் எடுக்கும். கரெக்ட். கொல்றது யாரு? மிஷனரிஸ். அதை கண்டிச்சிருக்காங்களா? இவங்க குற்றவாளியை முத கண்டிக்கணும். ஏன்னா கண்டிக்க மாட்டாங்க. ஹூ இஸ் ராகுல்? சன் ஆஃப் ராஜீவ். ராஜீவ் காந்தி யாரு? திருமதி காந்தி கொல்லப்பட்ட பொழுது 3000த்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் டெல்லியிலே கொல்லப்பட்டார்கள். இது அரசாங்க நடவடிக்கை எடுக்கும், நாங்கள் செய்வோம், பேசலாம். ஆனால் ராஜீவ் காந்தி என்ன சொன்னார்? when a big tree falls the earth around it is bound to shake. 3000 சீக்கியர்களை கொன்றதை நியாயப்படுத்திய ராஜீவின் மகனே ரொம்ப பேசாதேங்கிறேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்தியாவில் இந்த மாதிரியா அந்நிய மத சக்திகள் மீண்டும் கலவரம் ஏற்படுத்துறதுக்காக திட்டமிட்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதான் காரணம். எப்போ இதை பாஜக அரசு நிறுத்தும்? ஏன்னா 1.5 வருஷம் நின்றுடுச்சு. எப்ப நிறுத்துவார்கள் அப்படிங்கறதும் கேள்வி இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் நடிச்ச படம் தளபதியா, அவனை நிறுத்த சொல்ல, நான் இதை நிறுத்துனப்ப அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இந்த அரசியல் கட்சி, அதாவது அரசாங்கத்துக்கு முழு பொறுப்பு இருக்கு. மாநில அரசு they are attending to it. நாம் பார்த்துருக்கோம் பல இஷ்யூஸ் நிர்வாகத்திற்கு கைக்கு வெளியில் போய் பல ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே. வாட் அபவுட் அஸ்ஸாம் அஜிடேஷன்? எத்தனை வருஷம் நடந்தது? சரி, பஞ்சாபில் சீக்கியர் வன்முறை எத்தனை ஆண்டுகள் நடந்தது இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய அன்யூஷுவல் திங் இல்லை. எம்எல்ஏ எம்பியோட வீடே சூறையாடப்படும் போது மக்கள் எந்த அளவுக்கு 3000 பேர்ப்புல கொன்னவன் தானே காங்கிரஸ்காரன். அப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், பத்திரிகையில் வந்தது, யூ மே நாட் பி நோயிங். அப்போ வாஜ்பாய் அவர்கள் நரசிம்மராவுக்கு ஃபோன் பண்ணுறார். அப்போ ஐ திங்க் நரசிம்மராவ் வாஸ் ஹோம் மினிஸ்டர். அவருக்கு ஃபோன் பண்ணி பிஜேபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் காங்கிரஸுடைய இளைஞர் காங்கிரஸ் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறார் வாஜ்பாய், உங்கள் இளைஞர் காங்கிரஸ் ஆஃபீஸிலேருந்து பெட்ரோல் மற்றும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ்காரங்க வெளியேறாங்க. ஐ ஃபியர் சம்திங் ராங் வில் ஹேப்பன். அப்போ நரசிம்மராவ் என்ன சொன்னார்? நீங்கள் எப்போ இப்படி தான் உங்களுக்கு காங்கிரஸை குறை சொல்கிறது பழக்கம்னு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹோல் வேர்ல்டு இஸ் விட்னஸ் டு இட். ஏதோ தெரியாமல் கூட நடக்கலை. காங்கிரஸ்காரன் பெட்ரோல் ஆயுதங்கள் அதோடு வெளியில் போகிறான் காங்கிரஸ் ஆஃபீஸ்லேருந்து.
அப்படின்னு அதெல்லாம் நடந்தது. இவங்க அதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்றதுக்கு ராஜா மாதிரி ஆள் அன்னைக்கும் இருந்தான் இன்னைக்கும் இருக்கானே அதை கேட்பானேன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்காங்க. இட் வில் பி ரெக்டிஃபைட். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.